இந்த வாரம் யார் யார் பிக் பாஸ்லேருந்து சூப்பர் டிலக்ஸ் போகிறாங்க, சூப்பர் டிலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் வர போகிறாங்க, அதை தாண்டி நாமினேஷன்லேருந்து யார் யாரெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கான பல திட்டமிடங்கள் நடக்க போகுது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம முந்தா நேற்று நைட்டே பார்வதி லைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் நாமினேஷன் வரப்போகிற அனலைசிஸ் வீடியோ தான் இது. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வாரம் ஒரு டாஸ்க் வச்சு 2 சூப்பர் டிலக்ஸ்ல இருந்தும் 3 பிக் பாஸ்லேருந்து ஒரு மாற்றம் நடந்தது. ஏன்னா அங்கே பிரவீன் காந்தி எலிமினேட் ஆனார். இந்த வாட்டி பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆனதால அந்த ஒரு டாஸ்க் வைப்பாங்க. ஒன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஸ்வாப்பிங் நடக்கும். இங்கேருந்து 3 பேர் போயிட்டு அங்கேருந்து 3 பேர் இங்கே மாறுவாங்க. அந்த இடம் மாறுதலில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. எஃப்ஜே அங்கே போகிறதுக்கான முடிவுகள் எடுத்தாச்சு. பிரவீன் ராஜும் சூப்பர் டீலக்ஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அந்த 2 பேருக்குமே தூக்கமும் சாப்பாடும் கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படுதுன்றதால லாஸ்ட் வீக்கே அவங்க 2 பேரும் பிளான் பண்ணது தான். இங்கேருந்து 2 பேர் போயிட்டு 3வது ஆளாக கமருதீனை அங்கே வச்சிருக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்காது. மோஸ்ட்லி அங்கே செட் ஆக மாட்டார். பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் கூட ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கு. அவருக்கும் அந்த கேங் செட் ஆக மாட்டேதுன்றதால இவரே போகணும்னு விருப்பப்படலனா கூட நாங்களா ஓட்டு போட்டு அமைச்சு விடுறா தம்பி நீ போயிடறான்ற மாதிரி கமருதீனும் சேர்த்து அமைச்சிருவாங்க. அப்போ 3 பேர் அங்கே போனால் அங்கேருந்து 3 பேர் யார் வருவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆதிரே அங்கே செட் ஆகலை. இங்கே அங்கிருந்து இங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. ரம்யா ஜோக்கு ஓட்டு போட்டு நீங்கள் கிளம்புறது தயவு செய்து கிளம்புன்ற மாதிரி பார்வதி எனக்கு ஓட்டு போட்டு ரம்யா ஜோ அமைச்சிருவாங்க. கடைசி ஒரு ஆள் தான் டவுட்டில் இருக்குது. எய்தர் வியானா ஆர் சுபிக்ஷா. இந்த 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் அங்கேருந்து இங்கே வரப்போகிறாங்க. அது யாருன்றது எனக்கு தெரில. அது யாருன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வியானாவை கூட கன்சிடர் பண்ணி வச்சுப்பாங்க பார்வதி. ஆனால் சுபிக்ஷாவை வச்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான். இது ஒரு பக்கம். சரி, இப்படி நடந்துச்சுன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 பேருக்கு தான் போகணும். 5 பேர் நாமினேஷன் வரணும் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து. அந்த 2 பேர் யாராக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வதி, வினோத் மற்றும் பார்வதி வினோத் இல்லை வினோத் கூட கிடையாது. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வினோத் வாங்கிட்டார். பார்வதி, திவாகர் மற்றும் சுபிக்ஷா அங்கே இருந்தா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் பாஸ் போனோம். அதில் குறிப்பாக பார்வதி, திவாகர் தான் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. புதுசாக வர ஆளுங்களுக்குலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஒரு மெஜாரிட்டியை உருவாக்கி வச்சு பார்வதி கையில் தான் அந்த ஆளுமையே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் திவாகர் மற்றும் பார்வதி கையில் இருக்கும்ன்றது எதிர்பார்ப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் இது நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி இப்போ 4 பேர்கிட்ட இம்யூனிட்டி இருக்குது. ஒன்று கமருதீன், இன்னொரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் திவாகர், 4வது கனி. இந்த 4 பேர்கிட்ட இம்யூனிட்டி இருக்கா? ஸோ ரிமைனிங் எத்தனை ஹவுஸ் மேட்ச் இருக்குது? 13 பேர் இருக்காங்க. அந்த 13 பேர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 பேர் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஓட்டு குத்துற ஆட்கள்லாம் போயாச்சு, எஸ்கேப் ஆயாச்சு. கமருதீன் எஸ்கேப்பு, பார்வதி எஸ்கேப்பு, திவாகர் எஸ்கேப்பு. இவங்களாம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா மாற்றி குத்துறதுல பல பேர் வருவாங்க. முதல்ல சபரி. ஏன்னா இந்த வாரம் கனியே சபரியை நாமினேட் பண்ணுற ப்ராசஸ்லாம் பார்த்தோம். அந்த கேட்டகரியில் சபரிக்கு ஓட்டு போகிறதுக்குனே பல பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. கலையரசன் ஓட்டு 2 வாரமாக சபரிக்கு தான் போட்டிருக்கான். இந்த வாட்டியும் சபரியை போட்டு முடிச்சு விட்டு சபரி ஆட்டோமேட்டிக்காக நாமினேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 2வது ரம்யாவுக்கும் வீட்டுக்குள்ளே ஃபேக்குன்றது எல்லாரும் பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. ரம்யாவுக்கு இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலைன்னா முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக ரம்யா இந்த வாரம் நாமினேஷன் வர போகிறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்காங்க அப்படின்றது போன வாரம் அரோரா எக்ஸ்போஸ் பண்ணதுலேயும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இவர் எக்ஸ்போஸ் பண்ண கமருதீன் எக்ஸ்போஸ் பண்ணதுலேயும் இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ ரம்யாவை நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ரம்யாவுக்கு ஓட்டு விழும். அடுத்து விக்ரமை மெயினாக ஒரு டார்கெட்டாக வச்சிருக்கிறது பார்வதியும் ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்கன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கூட்டத்தில் விக்கல்ஸ் எப்படியாவது நாமினேஷன் பண்ணோம். கலை நீ ஒரு ஓட்டு போட்டுற, நான் ஒன்று போட்டுறேன், பயவில் தூக்கிட்டு வந்துடுவோன்ற மாதிரி பிளான் பண்ணி கண்டிப்பாக விக்ரமை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தோணுது. ஸோ விக்ரம் 3வது. 4வது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதிரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரியும்ல. இங்கேயும் இங்கே அந்த டீம் கூடயே விளையாடுறாங்கன்றதால ஆதிரிக்கு ஓட்டு போகிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கமருதீனே குத்துவார். அந்த லெவலுக்கு தான் ஆதிரி இருக்காங்க. ஸோ ஆதிரி நாமினேஷன் வந்துருவாங்க. அடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக கேப்டன்சியில் மோசமாக பண்ணி பிக் பாஸ் கிட்ட ரோஸ்ட்டு, வீக்கெண்டில் ரோஸ்ட்டுன்னு பல ரோஸ்ட்டுகளை வாங்கிய நபர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டு தப்பிக்கிற இந்த வாட்டி விடமாட்டேன்டா அப்படின்றதுக்காக துஷாரையும் எடுத்துகிட்டு போட்டு விட்டு முடிச்சு விட்டுருவாங்க. துஷாரும் வந்துடுவார். ஓகே, அடுத்ததா எஃப்ஜேக்கு ஆட்டிடியூடும் பிஹேவியரும் சரியில்லை. சில பேரை ஃபேக்குன்னு சொல்லியிருக்காரு, சில பேரோட இதெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காருல, அவங்களும் எஃப்ஜே எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் எஃப்ஜேக்கு ஒரு 2 ஓட்டாவது கம்பல்சரி விழுந்துடும். அந்த கேட்டகரியில் எஃப்ஜேவும் வந்துடுவார். ஓகே, அடுத்ததாக கலையரசன் சபரி குறி வச்சிருப்பான். இந்நேரம் இவன் தான் நம்மளை டார்கெட் பண்ணுறோன்னா இவனை செஞ்சு விடலாம் அப்படின்றதுக்காக கலையரசனை மற்ற டீம் மேட்ச்சு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா போன வாட்டி
அந்த டாப் பிளேயர்ஸுக்கு 14-10 ஓட்டு அப்படி வரிசையாக போயிடுச்சுல. இந்த வாட்டி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுன்றதால கலையரசனுக்குமே மினிமம் ஒரு ஓட்டு கன்ஃபார்ம், 2வது ஓட்டு யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்கன்ற மாதிரி நான் நம்புறேன். கலையரசனுமே நாமினேஷனில் வந்துருவார். அடுத்து வியானா மற்றும் சுபிக்ஷா கண்டிப்பாக 2 பேரும் நாமினேஷனில் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சூப்பர் டிலக்ஸ் தான் நாமினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு பெருங்கூட்டத்தை நாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்போது ஆப்ஷன் யாருக்கு போவோம்? வியானா, சுபிக்ஷா, வினோத் இந்த கேட்டகரி தான். கண்டிப்பாக அதில் வியானாவும் போடுவாங்க, சுபிக்ஷாவும் போடுவாங்க. இவங்க 2 பேர் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கிறதால இவங்க 2 பேரும் நாமினேஷனில் வந்துருவாங்க. ஸோ இதில் தப்பிக்க போகிறது யார்? இத்தனை பேர் நாமினேஷன் வந்துட்டு தப்பிக்கிற நபர்கள் யார் தெரியுமா? அந்த 10 பேர் வந்திருக்காங்க. தப்பிக்கிற நபர்கள் யாருன்னா கெமி தப்பிப்பாங்க. எந்த விதமான நெகட்டிவ்ஸும் இந்த வாரம் இல்லை அப்படின்றதால கெமி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து பிரவீன்ராஜுக்கும் இந்த வாரம் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை, எல்லா சைடும் இருந்திருக்கிறதால பிரவீன்ராஜும் தப்பிச்சிருவார். வினோத்தும் நெகட்டிவ்ஸ் இந்த வாரம் பெருசாக இல்லை, மேபி ஒரு ஓட்டு விழும், எஃப்ஜேவோட ஓட்டு விழும். ஆனால் 2வது ஓட்டு வினோத்துக்கு யார் போடுவாங்கன்னு தான் தெரில. இந்த கேட்டகரியில் கிட்டத்தட்ட சபரி, ரம்யா, விக்ரம், வியானா, அரோரா, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா, துஷார், கலை 10 பேர் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வினோத் வரதுக்கான சான்சஸ் 50-50 அப்படின்றது நான் கெஸ் பண்றேன். உங்களோட நாமினேஷன் லிஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. தொடர்ந்து பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.